நீங்கள் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் ரிசல்ட் வரலையா? பணம், சக்ஸஸ், காதல் எல்லாத்துலேயும் நான் தோற்று போயிருக்கேன். பணமும் வரல, காதலும் இல்லை, அன்பும் இல்லை, சக்ஸஸும் வரல. இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது? எதுவுமே எனக்கு கை கூட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருக்கீங்களா? உங்களுக்கான தான் இந்த வீடியோவில் 4 சிம்பிள் டெய்லி சக்ஸஸான ஸ்டெப்பை பற்றி சொல்ல போகிறேன். மணி, லவ், சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணுறது எப்படி வரும் அப்படின்றது இந்த 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு தெரிய வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளியர் இன்டென்ஷன் இருக்கணும். தெளிவான உங்கள் வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் யூனிவர்சல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ராங் திங்கிங் எப்படி திங்க் பண்ணுறோம்னா, பணம் வந்தால் நல்லாயிருக்கும், என் லைஃப் அடுத்த லெவலுக்கு எப்படி மாறும் இப்படின்றத ராங் திங்கிங் உங்கள்கிட்ட இருக்கும். இதை எப்படி ரைட்டாக கரெக்டான வேல திங்க் பண்ணணுன்றது தான் அடுத்த ஸ்டெப். கரெக்டாக எப்படி திங்க் பண்ணணும்னா, எனக்கு இந்த மாதம் 1 லட்சம் ரூபா வந்தால் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற கரெக்டான வார்த்தையாக நம்ம சொல்லணும். என்னை மாதிரி கரெக்டாக யோசிக்கிற என்னை சுற்றி பல பேர் இருக்கணும், பார்ட்னராக வரணும். இந்த மாதிரி வார்த்தையே சொல்லணும். எனக்கு இருக்கணும், செய்யணும், 1 லட்ச ரூபா வரணும் இப்படின்னு கரெக்டான வார்த்தையை சொல்ல பாருங்கள். எனக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கக்கூடாது. இருக்கணும், எனக்கு 1 லட்ச ரூபா வரணுன்ற வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது இந்த யூனிவர்சலுக்குள்ளே உங்களுக்கு சேரும் போது உங்கள் மைண்டுக்குள்ளே தாட்குள்ளே அது போகும். அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும். இது எப்போ சொல்லணும்னா, டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் அந்த 1 ஹவரில் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் தாட்டை வந்து கிளியராக இருக்கும் போது இதை சொல்ல பாருங்கள். உங்களுக்கு அந்த டேயில் அந்த 1 மணி நேரம் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றாங்க. அப்போ உங்கள் ப்ராசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டேயில் எனக்கு 1 லட்ச ரூபா இந்த மாதம் வேணுன்றதை டெய்லி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அது சார்ந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் சின்னதாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அது சார்ந்த ஒரு லோன் கிடைக்கணும்னா அது சார்ந்த பேங்க்கில் ஒரு மேனேஜர் பார்ப்பீங்க. அதுக்கு தேவையான ஸ்கில்லை படிப்பீங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பல பேர்கிட்ட போய் கற்றுக்குவீங்க. அதை எப்படி செய்யலான்றதை யோசனையிலே இருக்கும்போது புது ஐடியா வரும்போது ஒரு 10 ஐடியாவில் 2 ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. மிச்சத்தை அப்படியே ஒன்றா ட்ரை பண்ணும்போது அட்லாஸ்டில் உங்களுக்கு ஒரு ரூட்டு, ஒரு பாத்வே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சக்ஸஸான வேக்கு உங்களை தொடர்பு கொண்டு அது போக செய்யும். அப்போ உங்களுக்குள்ள கிளியரான இன்டர்ன் இருக்கணும். நான் இதை செய்யணும், இதை நான் செஞ்சே தீருவேன் வருன்ற சந்தேகத்தில் இல்லாமல் கிளியரான வார்த்தையில் நம்ம சொல்லும்போது உங்களை யூனிவர்சல் அட்ராக்ட் ஆகும், உங்கள் மைண்டுக்குள்ளே அட்ராக்ட் ஆகும். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது உங்கள் சப்கான் மைண்டுக்குள்ளே ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ கிளியர் இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு இருக்கணும். இதில் ரூல் எப்படி இருக்குன்னா, கன்ஃபியூஸ்ட் இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவல் கன்ஃபியூஸ் ரிசல்ட். அப்படின்னா என்ன, உங்கள் இன்டென்ஸ் வந்து கன்ஃபியூஸ்டில் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டும் அதுமாதிரி கன்ஃபியூஸ்டில் தான் வந்து நிற்கும். தோல்வி அடைகிறதே அதுதான். உங்கள் இன்டென்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். ஜெயிப்பீங்கன்னா நினைக்கிறேன், எனக்கு 1 லட்ச ரூபா வேணால் அந்த 1 லட்ச ரூபா வரும். நீங்கள் என்ன வேணால் அமௌண்ட்டு சொல்லுங்கள், அது கண்டிப்பாக அது சார்ந்த வேலையை செய்யும் போது நீங்கள் அடர்ந்து செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இப்போ 10,000 வந்தாலும் அது சார்ந்த பேலன்ஸ் 90,000 உங்களை சார்ந்து எங்கேயாவது வந்து சேரும். இப்போ யோசித்து உங்கள் கிளியர் இன்டென்ஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக நடந்தே தீரும்ன்றதை சொல்கிறாங்க. யூனிவர்சல் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஸ்டெப் 2, ஃபீலிங் இட் ஆல்ரெடி டன். நம்புங்க, உணர்ச்சி பட்ட ஒரு விஷயத்தை இது நடந்த மாதிரி அப்படின்றத நம்புங்கன்றாங்க. இது ஆல்ரெடி உங்ககிட்ட சேர்ந்த மாதிரி, ஒரு பணம் வந்த மாதிரி, ஆல்ரெடி நீங்கள் வேலையை முடித்த மாதிரி. அப்போ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை நினச்சி பாருங்கன்றாங்க. அந்த சந்தோஷத்தை நினைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக யூனிவர்சல் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ட் ஆகுன்றாங்க. உங்கள் சப்கான் மைண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றாங்க. அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. ராங்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பணம் வருமா, எனக்கெல்லாம் வருமா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் இப்படின்னு நினைக்கும் போது அதே தான் உங்களுக்கு யூனிவர்சல் திருப்பி கொடுக்கும் எல்லா விஷயத்தையும். அப்போது கரெக்டான வேலை எப்படி திங்க் பண்ணணுன்னா அதை தான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சேர்ந்துடணுன்றாங்க. எப்படி ஃபீல் பண்ணணும்னா, பணம் நம்ம கைக்குள்ள வந்த மாதிரி, நம்மளுக்கு காதல் சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி, நம்ம அடுத்த லெவலுக்கு போன மாதிரி இப்படின்ற விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கன்றாங்க. நடந்தால் கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, அந்த மனநிலை இருப்பீங்கல்ல, அப்பாடா நிம்மதி, அந்த மனநிலை இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ சப்கான் மைண்ட் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி அட்ராக்ட் பண்ணுமா, இப்போ அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் பண்ணி அந்த தாட்டை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண வச்சு அதுக்கு ஆக்ஷன் கொடுத்த ரிசல்ட்டு நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே கை கூடும். இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்ஓஏ வந்து எப்படி நடக்குதுன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னா இப்படி தான் நடக்கும். அப்போது உங்களை நம்புங்கன்றாங்க. அப்போ இதுக்கு என்ன உதாரணம், நான் என்னை நம்புகிறேன், கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோ சேனல் நல்லா போகும், கண்டிப்பாக வியூஸ் போகும், கண்டிப்பாக இது நடக்கும், இது நிச்சயமாக என்னோடது வந்து
1 மில்லியன் எனக்கு இந்த இது சப்ஸ்கிரைப் கிடைக்கும் அப்படின்னு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்போ இதுக்கு ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப், ஆனால் சின்ன சின்னதாக நடக்கும், ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நினைக்கலன்னா என்ன ஒன்றாங்கன்னா உங்களுக்கு நடக்கவே நடக்காது, அப்படியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அப்போ பெட்டர் நடந்துகிட்டே இருக்குன்றதை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நடந்தே தீரும். அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை நடந்துருச்சு, எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு கிடச்சிருச்சு, காதலாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை எனக்கு குழந்தை இருந்தால் எப்படிங்க அப்படின்றது ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபீல் பண்ணும்போது அந்த ஹார்மோன் சேஞ்ச் உங்களுக்குள்ளே மாறும். என்ன ஆகும்னா திங்கிங் நம்ம கையில் குழந்தை இருக்குன்னா அப்போ இது நடக்கலைன்னு முதல்ல அந்த சப்கான்ஷியஸ்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகும்போது உங்கள் வயிறை தொடும்போது உங்களுக்குள்ளே இப்படி ப்ராசஸ் ஒன்று படும்போது என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, அந்த பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறி அது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகுன்றாங்க. அதனால தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே என்னென்னா நீங்கள் நிதானமாக நிம்மதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய ப்ராசஸ் நடக்கும். சந்தோஷமாக இருங்கன்னு அர்த்தம்னா எனக்கு குழந்தை வந்துடும், எனக்கு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நான் இந்த பேர் வைக்க போகிறேன்னு யோசிங்க. என் பையனுக்கு நான் தர்ஷன் வைக்கணுன்றத எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே அந்த கரு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ண விஷயம். எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். பொண்ணு பிறந்தா என்ன, பையன் பிறந்தான்னு ஒரு பேரை நான் டிசைட் பண்ணது காரணமே எனக்கு இருக்குன்றத நானும் நம்பினேன், என் ஒய்ஃபும் நம்பினாங்க. அப்போது அதை கையில் இருந்தால் எப்படி இருக்கு, கண்டிப்பாக நம்ம குழந்தை இருக்கும், அந்த சின்ன கை எப்படி இருக்கும், அது எப்படி பேசும், எப்படி அழுகும், எப்படி ரியாக்ட் ஆகும், இப்படிலாம் யோசிக்கும் போது அது நடக்கும்போது எப்படி சந்தோஷப்படுவோமோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் இன்னும் பூரிப்பாக கிடச்சி. அதனால் யோசிங்க, தப்பாக யோசிக்காமல் நடந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா டெய்லி ஒரு 2 நிமிஷம் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு பணம் வந்த மாதிரி, அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா ஒரு 1 லட்சம் வந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு ஃபீல் பண்ணுறது, அந்த எஸ்எம்எஸ் வந்துருக்கிற மாதிரி இப்படி இமேஜினேஷன் நம்ம பண்ணுற சொல்கிறாங்க. நான் என்னை எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தன்னால் எல்லா விஷயம் நடக்கும்ன்றாங்க. அப்போ உங்களை இமேஜினேஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை அதை கொண்டு போய் சேர்க்கும். அது லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே அட்ராக்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். யோசிங்க. ஸ்டெப் 3 இன்னர் பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. அது என்னென்ன இன்னர் பிளாக்ஸ்னால் பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா பணம்னாலே பயப்படுவாங்க, சக்ஸஸ்னால் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம், கண்ணு பட்டுரும் அப்படின்னு தோணுவாங்க. சில பேர் ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன், என் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி இருந்தா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் 1000 பார்த்துருப்பீங்க, 10 கோடி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கே யோசனை வராது, பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை சொல்ல பாருங்கள், லட்சம் சொல்ல பாருங்கள், கோடி சொல்ல பாருங்கள். என் அக்கௌண்ட்டில் கோடி கணக்கில் எனக்கு ரூபா இருக்கணும், நான் சொல்கிறேன் என் அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபா இருக்கும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்கு தேவையான எல்லா வேலையும் அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ அதை அட்ராக்ட் பண்ணுறது ஒரு நாள்லையும் அட்டன் பண்ணலாம், 10 நாள்லையும் அட் பண்ணலாம், 10 வருஷத்துலையும் அட்ராக்ட் பண்ணலாம். நான் தொடர்ந்து 3 வருஷமாக பண்ணும்போது கொஞ்சமாக சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு புரியுது நான் அதை நோக்கி போகிறேன், செஞ்சிட்ருக்கேன்றது. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இருக்குன்றாங்க. ஹிடன் பிளாக்ஸ்னால் என்னென்னா நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, நான் ஒர்த்து இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது இப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குள்ளுமே இருக்கும். அவங்களால முடியும், அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க பணக்காரங்க, அவங்ககிட்ட இப்படி அப்படின்ற ஒரு இன்னர் பிளாக்ஸ் இருக்கும். என்னால் முடியுன்றத நீங்கள் அந்த தாட்குள்ளே வாங்க, என்னால் செய்ய முடியுன்றதுக்குள்ளே வாங்க. யார் அவங்களே செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், நான் படிச்சிருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் 10 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்டில் கொண்டு வர முடியும், கண்டிப்பாக என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு டிசைடட்குள்ளே நீங்கள் வந்தால் தான், நம்பினா தான் அது உங்களை நோக்கி வருன்றாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது இல்லை தான் நடக்கும். ஆமாம் எனக்கு நடக்கும்னா அது நடந்தே தீரும். அப்போ நீங்கள் மிரர் மாதிரி தான், கண்ணாடி மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்குன்றாங்க. அப்போ யூனிவர்ஸில் நீங்கள் என்னவா நீங்கள் உங்களுக்கு கடந்து வரணும்னா அவங்களுக்கு மொத்தம் நடக்குது, அவங்களுக்கு மொத்தம் நடக்குது, என்ன நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதோட சில பேருக்கு சில காலங்கள் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் வேஸ்டான மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் பண்ணுறோம் ரிசல்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கன்சன்சியாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருங்கன்றாங்க. நீங்கள் பண்ண ரிசல்ட் என்னைக்கு வேணால் உங்களுக்கு வந்தே தீருன்றாங்க.
இப்போ நான் தொடர்ந்து ஒரு 450லேருந்து 500 வீடியோ நான் நெருங்கி போகிறேன்னா என் வேலை செஞ்சிட்ருக்கிற வேலை. ரிசல்ட்டுன்றது என்ன வேணும், என் தாட்டு கரெக்டாக இருக்கும், நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதை ப்ராசஸ் பண்ணுவேன், ஆக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன், வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். ரிசல்ட் என்ன வேணால் வரட்டும், என் வேலை இது யூடியூப்பில் வீடியோ கொடுத்து பல பேரை மோட்டிவேட் பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் இதில் பார்க்குறவங்க எனக்கு 1000 பேர் வரணும், அப்படி 1,00,000 பேர் வரணும்ல என்னோட ஆசை இல்லை. ஒருத்தர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர், அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கல. அதுதான் என்னோட வேலை, அதுதான் யூனிவர்சல் செய்யுது. இன்னைக்கு 10 பேர் இருந்தால் பின்னாடி ஒரு காலத்தில் 10,000 பேர் பார்ப்பாங்க. அது ஒரு காலத்துக்கு அப்புறம் 1,00,000 வரும். அது ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு செஞ்ச ஆரம்பிச்சுட்டேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் வேலை இது மாத்திரம்தான். ரிசல்ட் என்ன வேணா இருக்கலான்றது என்னோடது. அந்த இன்னொரு பிளாக்ஸுக்குள்ள அந்த பயத்தோட எந்த விஷயத்தையும் பண்ணல. நான் சந்தோஷமா இந்த வீடியோ மாதிரி நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது என் வேலை, செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். யோசிங்க, உங்களை யோசிச்சிங்கன்னா உங்கள் இன்னொரு பிளாக்கை நீக்கிட்டு புது விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களோட இன்னர் சேஞ்ச் ஆகலைன்னா, உள்ள சேஞ்ச் ஆகலைன்னா லைஃப் சேஞ்ச் ஆகாது. வெளி லைஃப் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ இன்னொரு விஷயத்த நீங்கள் மாற்றினா லைஃபே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுன்றாங்க. ஸ்டெப் 4, இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். சின்ன ஆக்ஷனை கொடுங்கன்றாங்க. உங்களுக்கு ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணி வரணும்னா பெர்ஃபெக்ஷனாக எதுவும் யோசிக்காது. வெயிட் பண்ணாதீங்க, சிட் பண்ணி ஒரு உட்காந்து வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் இன்றைக்கே தொடங்குங்க, ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றாங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு நடந்தே தீரும் அப்படின்னு நினைங்க. வேலை வேணும்னா ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு பாருங்கள். யாரெல்லாம் அந்த ரிலேட்டடில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கெங்கெல்லாம் தேடினீங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க 10 பேரில் ஒருத்தர் உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தமாக கொடுக்கும். வெனஸ்டே பேப்பரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சண்டேஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஹிந்து பேப்பரில் பார்க்குறது எங்கெங்கெல்லாம் தேடணும், ஜாப் போர்ட்டலில் எங்கே தேடுறது, யார்கிட்ட தேடுறது, என்னென்ன வருதுன்றதை நீங்கள் ஸ்டடி டெய்லி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். லைஃப்பில் நிறைய பணம் இருக்கணும், கோடிக்கணக்கில் இருக்கணும்னா ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். அது பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பாருங்கள். சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணாலே அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கே இருக்குன்றதை அது அழகாக கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு நீங்கள் இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நான் அந்த யூடியூப் பண்ணுறேன்னா வீடியோ பற்றி நிறையா பார்த்தாலும் எடிட்டிங்கை பற்றி நிறையா பார்த்து, சவுண்டை பற்றி, அந்த கிளாரிட்டியை எப்படி, லைட்டிங் என்ன ஏதுன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக நான் இது பண்ணும்போது எனக்கு லேர்னிங்கும் ஆகுது, அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறேன், ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடுறேன். வீடியோ மாத்திரம் பண்ணாமல் கோர்ஸ் மாதிரி நான் பண்ணி 21 days கிளாஸ் நான் கொடுத்துட்ருக்கிறேன்னா இதுக்கு காரணம் எனக்கு சுயமாக ஒரு விஷயத்த பண்ண பிஸ்னஸாக பண்ணணும், மணி வேணும்னா இதை நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுன்றாங்க. உங்களை டெவலப் பண்ணுங்க, டெய்லி படிங்க. படிப்புன்றது இன்னைக்கு படிக்கிறது நேற்று படிக்கல. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டிங் படித்தது எனக்கு 20 வருஷம் கழிச்சு யூஸ் ஆகுது. அப்போ எப்போ படிக்கணும் என்ன இல்லை, ஆனால் படிக்க வர நேரத்தில் படிச்சிருங்கன்றாங்க. டெய்லியும் படிங்கன்றாங்க. நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுட்டே இருக்கேன். ஸ்கில் ரொம்ப மஸ்ட்டு. அது டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்றாங்க. லவ் உங்களுக்கு இருக்கணும், அன்பு அப்படி இருக்கணும்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்னா என்ன, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் ஸ்கில் மூலமாக, உங்கள் பணம் மூலமாக, உங்கள் லைஃப் ஸ்டைல் மூலமாக உங்களே நீங்கள் நல்ல விதமாக பாசிட்டிவாக டெவலப் பண்ணும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பணமும் வந்து சேரும், உங்கள் வாழ்க்கைக்கும் வந்து சேரும். உங்களுக்கு லவ் யாரை விரும்புகிறீங்களோ, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஒரு காதல் எல்லாமே உங்களே சார்ந்து வரும். மேனிஃபெஸ்டேஷன் சும்மா வந்து ஒரு ஃபேண்டஸ்டிக் கேண்டிலாம் இல்லை. இந்த ஸ்டெப்பு நான் சொன்ன 4 ஸ்டெப்பில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு ஃபேண்டஸ்டியாக மாறும். நிறைய விஷயத்த டெய்லி ஒர்க்கில் இதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்கன்றாங்க. டெய்லி ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிச்சோடனே அந்த ஒரு 4:30 to 6 அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் லைஃப்பில் பல விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம், உங்கள் லைஃப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு அடுத்த ஒரு 20 மணி நேரத்தை 22 மணி நேரத்தை உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகலான்றது அது ஒன்றா அது டெவலப் பண்ணி கொடுக்கும். அந்த அட்ராக்ட் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தான் அட்ராக்ட் பண்ணுறது. உங்களை நீங்கள் சேஞ்சஸ் பண்ண, உங்கள் ஸ்கில்லை சேஞ்சஸ் பண்ண, உங்கள் தேர்ட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்குள்ளே என்ன தப்பு, என்ன நெகட்டிவாக இருக்குது, என்ன எதை பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும். இது எப்படி இருக்கும், யூனிவர்சலி இவன் செய்கிற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கள் கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு டைமில் வரும். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, உங்களை தேடி வரும். இது என்னைக்கு வரும், நீங்கள் விதண்டாவாதமாக ஒரு கேள்வி கேட்டேன்னு இப்படி பண்ணால் அப்படி இதெல்லாம் கிடையாது. திடீர்னு சர்ப்ரைஸாக தான் லைஃப் உங்களுக்கு மாற்றம்.
திடீர்னு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக சில விஷயங்களை திருப்பி ஒரு கன்சன்சியாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த யூனிவர்ஸில் அப்படி தான் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எதை பற்றியும் பயப்படவும் தேவையில்லை, எதை பற்றியும் நீங்கள் திங்கிங் பண்ண தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது வேலை. உங்கள் தாட்டு கரெக்டாக இருக்கணும், நீங்கள் உங்கள் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணணும். ஆக்ஷன்றது நீங்கள் செய்யணும். டெய்லி காலையில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் ரிசல்ட்டு என்னைக்கு வேணால் வரும். அது அன்னைக்கே வரலாம், அடுத்த நாளும் வரலாம், எப்போ வேணால் வரலாம். ஆனால் வந்துச்சுன்னா பவராக இருக்கும். ஆனால் நீங்கள் அது ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும். எவ்வளோ போர் அடித்தாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். சில நேரம் படிக்கிறதுக்கு போராக இருக்கும், செய்யுங்க. சில நேரம் ஒரே வேலையோ காலையிலேருந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம், பல வருஷமாக பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வேலை என்ன இருக்கோ அது ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா இன்னொரு ஜாப்புக்கு நீங்கள் போவீங்க. அப்போ அதை சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் தேடினா மாத்திரம்தான் கிடைக்கும். உங்களை அப்டேட் பண்ணால் மாத்திரம் தெரியும். உங்கள் மைண்டையும் உங்கள் வயசை பார்க்காதீங்க. நீங்கள் என்ன வயசாக இருங்க. இன்னைக்கு எனக்கு 49 வயசாக இருந்தாலும் என் தேர்ட் ப்ராசஸ் எப்படின்னா, என்னோட 28 வயசுல நான் இருந்தது அன்னைக்கு பண்ணது தான் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கு. காலையில் நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சாலும் இப்போ ஆல்மோஸ்ட் 2:30 மணி மத்தியானம் ஆனாலும் இன்னும் எனர்ஜெட்டிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு பண்ணணும் ஒரு ஈகர் இருக்கும், ஒரு அங்கர், ஒரு பசி. லைஃப்ல எப்படினாலும் நான் ஜெயிக்கணும், அதுக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வீடியோ போடுறது. அப்போ வீடியோ சார்ந்த எல்லா விஷயங்களும் பண்ணு. ஒரு நாளைக்கு மினிமம் 3 வீடியோ. ஒரு 10 நாள் இதை நான் பண்ணாதான் எனக்கு ஒரு 30 வீடியோ கிடைக்கும். அது அடுத்து 20 நாள் எடிட் பண்ணுறதுக்கு. இப்படியே நான் மாற்றி பண்ணாம தான் எனக்கு ப்ராசஸ் நடக்கும். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நடக்காது. நான் ஏதாவது ஒரு வேலை பேக்எண்டில் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக யூடியூப் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணி அதை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி கரெக்டான வார்த்தை, கரெக்டான டைட்டில், கரெக்டான தம்ப்லைன் இப்படிலாம் செட் பண்ணி பல விஷயங்களை நான் கொண்டு போனால் மாத்திரம்தான் அது நடந்தே தீரும். சில பேர் கிளிக் பண்ணுவாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க, சில வியூஸ் கண்டினியூ ஆகாது, சிலர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, சில பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கும். நான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு என்னடா வியூஸ் நேற்று போல, இந்த கடந்த 6 மாசமா போல, சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 200 பேர் போயிட்டாங்க, அதை பற்றி நான் கேரள. இப்போ நான் 200-250க்கு மேலே போயிட்டாங்க. நான் அதை பற்றி கேரள பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமும் ஒழுங்காக பார்க்குறதில்ல, ஃபேஸ்புக்கும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, யூடியூபையும் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்குலாம் என்னன்னா இமிடியேட்டாக நடந்தே தரணும். நடக்கலைன்னா தூக்கி போட்டு போயிடுறது. இது லைஃப்பில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பாருங்களேன். இப்போ டிஜிட்டலில் இருக்கிறவங்களையும் விட்டுருங்க, நீங்கள் உங்களுக்கு சார்ந்தவங்களையும் நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தையும் முழுமையாக நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. விட்டுட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயத்தை, ஒரு ஹேபிட்டை ஒரு 6 மாதம் 180 நாள் ஒரு கண்டினியூவாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. அடுத்த 6 மாதத்தோட ரிசல்ட் வரலைன்னா என்னன்னு கேளுங்க. ஆனால் தொடர்ச்சியாக பண்ணணும். தொடர்ந்து 180 நாள் லீவே விடக்கூடாது. சண்டே கூட லீவ் விடக்கூடாது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்தே தீரும். அந்த ரிசல்ட்டை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். பல பேருக்கு நான் கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சில பேர் முயற்சி பண்ணுறாங்க, சில பேர் முயற்சி பண்ணுறதில்ல. பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட்டு பண்ணாதவங்களுக்கு ரிசல்ட் வரல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், பணம் வராமல் இருக்கும், உங்களை போர் அடிக்கும், சில பேர் அசிங்கப்படுத்துவாங்க, சில பேர் இதெல்லாம் தேவையில்லைன்னுவாங்க. இப்படி எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி டாக்ஸ் என்னை சுற்றி வந்திருந்தாலும் நான் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் டெவலப் ஆகிட்டே இருக்கேன். நான் 2023 எப்படி இருந்தேன்னா இன்னைக்கு 2026 3 வருஷத்தில் டோட்டல் சேஞ்சு தான் எனக்கு இருக்கு தவிர எதுவுமே நான் அங்கே ஆரம்பிக்கல. அன்னைக்கு 0ல ஆரம்பித்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 22,000 பேருக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னா இதை நான் சம்பாதிக்கிறதுக்கு எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கும். கஷ்டம் வரதான் செய்யும். உங்களுக்கு யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் தேவையில்லை. உலகம் உங்களை மதிக்காதுங்க. இப்போ நீங்கள் எது பண்ணாலும் உங்களை பார்க்காது. இந்த ரிசல்ட்டு நீங்கள் ஒரு நாள் பெரிய சக்ஸஸ் ஆரம்பிக்கும் போது என்னை சார்ந்த சில பேர் வருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த உலகம் அப்படி தான் இயங்கும். தோத்தவன் பின்னாடி யாரும் போகாது. நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் நடக்காது. நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் உலகம் உங்களை பேசணும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இதுதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் சும்மா அப்படி அட்ராக்ட் பண்ணிடுறோம். உட்காந்து ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணால் உடனே ஆயிரும். அப்படிலாம் கிடையாது. மெடிடேஷனும் டெய்லி பண்ணணும், எக்ஸசைஸும் டெய்லி பண்ணணும், வாக்கிங்னா டெய்லி பண்ணணும், சில விஷயங்கள் டெய்லி படிக்கணும், சில விஷயங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ரிசல்ட் ஏன் வரலைன்னு கேட்காதீங்க. தப்பு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரிசல்ட் உங்கள்கிட்ட வராது. பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹேபிட்டாக மாறிடும். என்னைய மாதிரி ஆல்மோஸ்ட் நான் 1000 டேஸ்க்கு மேலே நான் கண்டினியூவாக வீடியோஸ் நான் பண்ணுறேன், போயிட்டே தான் இருக்கிறேன். யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக வரும்ன்றது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா பல மாற்றங்கள் வரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்துச்சு, ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.